ஹோமியோ மருத்துவ நண்பர்களே மற்றும் ஹோமியோ ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் டாக்டர் மோகன்குமார் அவர்களின் மாலை வணக்கங்கள். The virtual homeo clinic, the emotional validation method ஆணியவர்களை தேடி மனதை கவனி ஆகிய உணர்வு தளங்களிலிருந்து அப்போ பாக்டீரியா என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, ஒரு தனி மனுஷனுடைய உரிமைகள்லாம் மறுக்கப்பட்டு அவனுக்குள்ள நீங்கள் மனப்புழுக்கத்தை கிரியேட் பண்ணீங்கன்னா, உள்ளுக்குள்ள அது வரைக்கும் அமைதியாக இருக்கிற பாக்டீரியா தான் சுய கட்டுப்பாட்டுகளை இழந்து அந்த பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து வெளியேறதுக்கு முயற்சி பண்ணும். அதுதான் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா பேத்தாலஜியாக டெவலப் ஆகும். அப்போ எங்கெங்கெல்லாம் சுதந்திரம் மறுக்கப்படுதோ அங்கெல்லாம் பாக்டீரியாவுடைய பேத்தாலஜி என்ன பண்ணும், டெவலப் ஆகும். அப்போ சுதந்திரங்கிறது ரொம்ப பெரிய பெரிய விஷயம்லாம் இல்லை, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட சுதந்திரத்துக்கான விஷயம்தான். அப்போ அவங்களுக்கான உரிமை மறுக்கப்படுது, அவங்களுக்கான அதிகாரம் மறுக்கப்படுது, அவங்களுக்கான எல்லா விஷயங்களும் மறுக்கப்படும் பொழுது ஒரு மனப்புழுக்கம் வரும். அந்த மனப்புழுக்கம் தான் இந்த பாக்டீரியாவுக்கான உணவாக வருது. அந்த உணவு தான் பாக்டீரியாவுடைய பேத்தாலஜி நம்ம உடம்புல டெவலப் ஆகிறதுக்கான அடிப்படையான விஷயமா அமையுது. அப்போ எங்கெங்கெல்லாம் ஒரு புழுக்கம் வருதோ மனசுக்குள்ள, எங்கெங்கெல்லாம் ஒரு இறுக்கம் வருதோ, எங்கெங்கெல்லாம் முரண்பாடான சூழ்நிலை நீடிக்குதோ, எங்கெங்கெல்லாம் ஒரு உணர்வு நசுக்கப்படுதோ, எங்கெங்கெல்லாம் ஆசைகள் அழிக்கப்படுதோ, அங்கெல்லாம் அந்த பாக்டீரியா டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். டெவலப் ஆகி முடிச்சிருக்கும், அப்படிதான் சொல்லணும். அப்போ சப்ரஸ்டு எமோஷனுங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்டீரியாவுடைய நேச்சரே பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் இருக்கும்போது சாப்பிடுவோம். 1.5 நிமிஷத்துல சாப்பிட்டுட்டு மில்லி செகண்ட்ல கை கழுவிட்டு வெளியே போய் நின்று இருப்பான். இது பாக்டீரியாவுக்கே உண்டான குணம். அள்ளி அள்ளி வேலை போறது, திணிக்கிறது, துருத்துறது, டேஸ்ட்டை ரசிச்சியோ ருசிச்சியோ சாப்பிட்ற குணம்லாம் அந்த பாக்டீரியாவுக்கு இருக்காது. போக சாப்பிட்டுட்டு இருப்பான். தேவையில்லப்ப சாப்பிட்றதும் இவன் தான். அப்போ எல்லாமே ஒரு தனியான ஸ்பெஷாலிட்டி பாக்டீரியானாவே. அப்போ மற்றவனை எப்பயுமே அண்டர் எஸ்டிமேட் போகிறது பாக்டீரியாவுக்கு உண்டான குணம். அவனை கலக்கிறாமா அப்படிம்பா, அவனா பார்த்துக்கலாம் போகும்பா, எக்ஸாமா மே மாதம் பேசிக்கலாம்பா, அட பெரிய அரியர் இருக்குடா அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு. அப்போ இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸுங்கிறதும் மற்றவனை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற விஷயமும் இதே பாக்டீரியாவுக்கே உண்டான குணம். அப்போ இந்த பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல நீங்கள் பகைச்சிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணும், வச்சு செய்யும். உங்களை கெடுக்கிறதுக்கான ப்ராப்பர் டைமை அது என்ன பண்ணும், ரொம்ப நாளாக எய்ம் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். கரெக்டாக காத்திருந்து பலி எடுத்துரும். அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனையை அதனால கிளப்ப முடியலன்னா, உங்களுக்கு யார் பிரச்சனையை கிளப்ப முடியுமோ அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ எதிரிக்கு எதிரி நண்பங்கிற மாதிரி அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு பழி தீர்க்கறதுக்கு ஏதுவான சூழ்நிலைக்காக காத்திருக்கிறதும் இதனால முடியாமல் போச்சுன்னா வேற யாரா பழி தீர்க்கறதுக்கு சப்போர்ட் பண்றதும் இந்த பாக்டீரியாவுடைய வேலை தான். பல பெரிய பெரிய மனநல பாதிப்புகளுக்கும் கன்ஜெனிட்டலாக இருக்கக்கூடிய பிறவி குறைபாடுகளுக்கும் காரணமே இந்த பாக்டீரியா தான். இந்த பாக்டீரியா கிட்ட மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கா டிஎன்ஏ ஆர்என்ஏ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸை கடத்தக்கூடிய தன்மைகள் இந்த பாக்டீரியா கிட்ட தான் இருக்கு. அப்போ அப்பாட்ட இருந்து பையனுக்கு, தாத்தாட்ட இருந்து பேரனுக்கு, தாத்தாட்ட இருந்து கொள்ளு பேரனுக்கு, கொள்ளு தாத்தாட்ட இருந்து எள்ளு பேரங்கிற வரைக்கும் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவருடைய மேட்ரஸ் வந்துகிட்டு இருக்கும். அப்போ பலதரப்பட்ட உணர்வு பாதிப்புகளையும் பலதரப்பட்ட நோய்களையும் கொண்டாடக்கூடிய ஒரே விஷயம் இந்த பாக்டீரியா தான். அப்போ அடிப்படையில் ஒரு பழமையான விஷயங்களை கேரி ஓவர் பண்ணி கொண்டு வர்றது பாக்டீரியா தான். இப்போ பழசை மறக்காது, பழசை மன்னிக்காது, பழசை மன்னிக்கிறதுக்கும் மறக்கிறதுக்கும் பாக்டீரியானால முடியாது. அப்போ அதோடைய நினைவுகளை கொண்டு வரதும் நினைவுகளை கொண்டு இங்கே நிஜமாக்குற வேலையுமே செய்யும்.
அப்ப கடுமையா இன்று பார்க்கப்படக்கூடிய நிறைய ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர், ஏடிஹெச்டி, அட்டென்ஷன் சீக்கிங் டெஃபிஷியன்ட், ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் எல்லாமே ஆல் த மென்டல் டிசார்டர்ஸ் பூரா டியூபர்குலருடைய எனர்ஜியுடைய பேட்டன் தான். அப்ப பிறக்கும் போதே அறிவாளியா பிறக்கணும், பிறக்கும் போதே வந்து குற்றவாளியா திருட்டுத்தனமாவும், பிறக்கும் போதே குற்றவாளிக்கு உண்டான எல்லா இயல்பும் பெற்றிருக்கிற விஷயமும் இதேதான். பிறக்கும் போதே பிடிவாதம். ஸோ பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா சிபிலிட்டிக் டிசார்டரோட உடல் குறைகளோட வந்து பிறக்கிறது, எல்லா சைக்காலஜி டிசார்டரோட பிறக்கிறது பூராமே பாக்டீரியாவுடைய எனர்ஜி தான். அப்போ இன்று சமுதாயத்தில் உங்களால் பார்க்கப்படக்கூடிய நிறைய குற்றவாளிகள் பூரா பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜிக்குள் உட்பட்டவங்க தான். அப்போ ஒரு மர்டர் கொலையாளிகளும் பார்த்தீங்கன்னா இதே எனர்ஜி பேட்டர்னுக்குள்ள வரவங்க தான். ஒரு பிராஸ்டியூஷன் பண்றவங்க, பாலியல் தொழிலாளர்கள், பாலியல் தொழில் செஞ்சு பிழைக்கிறவங்க, அவங்களும் இதுக்குள்ளதான் வருவாங்க. இப்போ ஒழுங்கீனம், ஒழுக்கம் இல்லாத சூழ்நிலை, தனிப்பட்ட ஒழுக்கம் இல்லாம போறது, தன்னை கட்டுப்படுத்த இயலாம வந்து அடிக்ட் ஆகுறது, தன்னை கட்டுப்படுத்த இயலாத காரியங்களை செய்யறது, தன்னை கட்டுப்படுத்த இயலாத பல விஷயங்களை செய்யறது பூராமே பார்த்தீங்கன்னா இதே விஷயங்கள் தான். அப்போ ஒரு போதை மருந்து யூஸ் பண்ணி அதுக்கு அடிக்ட் ஆகுறது, சாராயத்துக்கு அடிக்ட் ஆகுறது, பழக்க வழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகுறது, இது எல்லாமே இந்த எனர்ஜிக்கு கீழே வரக்கூடியவங்க தான். அப்ப அனைத்து வகையான மனநோயாளிகளும், மன வளர்ச்சி குன்றியவர்களும், பிறவி குறைபாடுகளோட பிறக்கிறவங்களும், பிறவி ஊனமா பிறக்கிறவங்களும், பிறக்கும் போதே வந்து 5 விரல், 6 விரல் அப்நார்மலா இருக்கிற பாடி பேத்தாலஜி எல்லாமே இதுதான். அப்ப பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்து கிளெஃப்ட் லிப்ட். ஸோ மேல் அன்னம் ஓட்டை விழுவுறது, உதடுகள் வந்து கூடாம இருக்கிறது, ஹார்ட் வந்து இடம் மாறி இருக்கிறது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டரி வெசல்ஸ் இடம் மாறி இருக்கிறது, ஒரு கிட்னியோட பிறக்கிறது, எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜிக்கு கூட வரவங்க தான், இந்த எனர்ஜினால பாதிக்கப்பட்டவங்க தான். அப்ப இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தலைமுறை தாண்டிய பேராசைங்கிறது பாக்டீரியாவுக்கு உண்டான குணம். ஒரு பிரம்மாண்டமான ஆசை வச்சிருக்கோம். வன்முறையை வந்து அப்படியே கேரி ஓவர் பண்ணி கொண்டு வர்றது. அவங்க தாத்தா என்ன பண்ணாரோ அதை பேரன் பண்ணுவான். அதே வன்முறை இவன்கிட்ட இருக்கும். அதே பழிவாங்குற உணர்ச்சி அப்படியே இருக்கும். பழி தீர்க்குங்கிற கனவு என அனைத்தையும் வந்து தாங்கிட்ட வச்சிருக்கிறது தான் இந்த பாக்டீரியாவுக்கு உண்டான பெரிய எனர்ஜி. அப்ப இந்த பாக்டீரியாங்கிறது எவ்வளோ பெரிய வன்முறையாளரா வாழுது, வன்முறையாளரா இருக்குங்கிறத பார்த்துக்குங்க. தலைமுறை தாண்டின விஷயங்கள், தலைமுறை தாண்டின நோயை கூட்டு வர்றது, தலைமுறை தாண்டின ஆசையை கூட்டு வர்றது, வன்முறைகளை கூட்டு வர்றது, பல நிகழ்வுகளை எடுத்துட்டு வர்றது, எல்லாமே இது வாழும்போது எப்படி வாழுங்கிறத பார்த்துக்குங்க. இப்ப தான் கருத்துக்களை மட்டும்தான் வலியுறுத்துறது, ரொம்ப சத்தமா பேசுறது, ஆரியை பண்ணி தான் குரலை வந்து குரலை உயர்த்தி அங்க வந்து தான் நிலையை வந்து நிலைபெற செய்யறது, அதட்டி வேலை வாங்குறது, மிரட்டி வேலை வாங்குறது, இது எல்லாமே பாக்டீரியாவுக்கு உண்டான குணம் தான். எப்ப பார்த்தாலும் நிர்பந்தப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதுக்கு உண்டு. அப்ப நிதானம் இல்லாம போறது, பொறுப்பு இல்லாம போறது, பொறுமை இல்லாம போறது, தான் கருத்துக்களை மட்டும்தான் ஏத்துக்கணும்னு ஆர்கியூ பண்றது, முட்டாள்தனமான செயல்களில் ஈடுபடுறது, வற்புறுத்துறது, தான் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் செஞ்சாகணும்னு சொல்லி மற்றவங்களை நிர்பந்தப்படுத்துறதுன்ட்டு பாக்டீரியா கூட கலாட்டாங்கிறது நம்மளுக்கு வாழ்க்கை பூரா இருக்கதான் செய்யும். அப்ப ஆல்மோஸ்ட் பாக்டீரியா இப்படிலாம் இருப்பாங்களா, இவங்கெல்லாம் பாக்டீரியாவாங்கிறது உங்களுக்கு இப்ப அநேகமா கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப ஒரு குற்ற உணர்ச்சிய ஒரு ஹியூமன் லைஃப்ல இருந்து எடுத்துட்டு போய் அவங்களுடைய ஜீனுக்குள்ளேயோ, அவங்களுடைய ஜெனரேஷன்ஸ்குள்ளேயே கொண்டு போறதே வந்து இந்த பாக்டீரியா தான் செய்யும். அப்ப பல தலைமுறையா வந்து ஒரு மனநல பாதிப்பையோ, உடல்நல பாதிப்பையோ, தலைமுறையா வரக்கூடிய நோய்களை வந்து கேரி ஓவர் பண்ணி கொண்டு போகக்கூடிய செயலை வந்து இந்த பாக்டீரியா தான் நிர்வகிக்குது. இப்ப இந்த பாக்டீரியானால தான் பார்த்தீங்கன்னா, அனைத்து பாலியல் சம்பந்தப்பட்ட நோய்களும் வந்து டிரான்ஸ்மிட் ஆக்கப்படுது. இந்த எல்லா நோயுமே ஷெட்யூல் பண்ணி பாக்டீரியா கையில ஒப்படைச்சிருவாங்க. இந்த பாக்டீரியா கொண்டு போய் எங்க சேர்க்கணுமோ சேர்த்துருவாங்க. அப்ப உங்களுக்குன்னு வரக்கூடிய அனைத்து நோய்களையும், உங்களுக்குன்னு அமையக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கொண்டு வந்து உங்ககிட்ட மிக பத்திரமா சேர்க்கக்கூடிய வேலையை இந்த பாக்டீரியல் எனர்ஜி தான் வந்து பண்ணும். அப்ப தலைமுறை தாண்டிய குற்ற உணர்வு, பல தலைமுறைகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள், குற்ற செயல்கள், இதெல்லாம் காலம் கடந்தும் மறக்காம கொண்டு வந்து இவங்ககிட்ட சேர்க்கிற விஷயத்த பாக்டீரியா தான் பண்ணும். இப்ப பாக்டீரியாங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு அமைதியா இருக்க தெரியாது, அமைதியா இருக்காது. அப்ப தான் சொல்றது தான் செய்யணும், போகணுங்கிறத செய்யும்.
ஒரு தலைமுறை தாண்டின விஷயத்தையும் கூட்டு வந்து இங்க விட்டுட்டு போயிடும். இது எல்லாமே இதான். இந்த பாக்டீரியாவுக்குள்ள இன்னொரு முக்கியமான குணம் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சூழ்நிலையோ, தன்னுடைய தவறுகளையோ, தாங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைகளையோ, தாங்ககிட்ட இல்லாத விஷயத்த அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, தாங்கிட்ட எந்த குறையுமே இல்ல, தான் குறைய மறைச்சு வேலை பார்க்கறது பாக்டீரியாவுக்கு உண்டான முழுமையான குணம். அப்போ ஒரு சாதாரண இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனை ஆகி குடும்பத்துல குழப்பம் வந்திருக்கும். தனக்கு இந்த குறை இருக்குன்னே தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, அடுத்த ரீமேரேஜ் பண்ணுவாங்க. அப்ப தான் குறைய மத்தவங்களுக்கு தெரியாம மறைக்கிறது. 2 கல்யாணம், 3 கல்யாணம் போயிட்டே இருக்கும். பெரிய ராணுவ ரகசியம் மாரி அந்த விஷயங்கள்லாம் உள்ள இருக்க தான் செய்யும். இந்த டாப் சீக்ரெசிங்கிறது இவங்ககிட்ட தான் இருக்கும். முழுமையா ராணுவ ரகசியத்த காப்பாத்துற மாரி, இவங்ககிட்ட இருக்க குறைகள இவங்க காப்பாத்தி கொண்டு போவாங்க. அப்ப ஈவன் தான் ஒரு டாக்டர்ட்ட போறாங்க, அங்கேயே சொல்லுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா, சொல்ல மாட்டாங்க. அப்ப இந்த ராணுவ ரகசியங்கள் அப்படிங்கிறது அவங்களோடயே டிராவல் பண்ணும். அவங்களுடைய தனித்தன்மையா இருக்கும். அத கண்டுபிடிக்கிறதோ, கேட்கிறதோ, அத கண்டுபிடிச்சு வைத்தியம் பார்க்குற விஷயமும் மிகப்பெரிய விஷயமா போயிடும். பெரிய சவாலாயிடும். அப்ப எந்த விஷயமும் டாப் சீக்ரெசில டாப் பிரியாரிட்டில தான் இருக்கும். நீங்க ஆள கொன்னா தான் விஷயத்த வாங்க முடியும். அந்த அளவுக்கு அங்க இருக்கும். அப்ப இதுகிட்ட தனித்துவம் வாய்ந்த எந்த நல்ல குணத்தையும் நீங்க பார்க்க முடியாது. மறந்து போய் கூட நல்ல பழக்கவழக்கத்த அது கத்துக்காது. எந்த நேரமும் அது ஒரு ஸ்டைல்ல தான் வாழும். காலத்துக்கு ஏற்ப தன்னை மாத்திக்காது. பல மோசமான குணங்கள வந்து இது வச்சிருக்கும். பல மோசமான தலைமுறை தலைமுறையா கொண்டு வரப்பட்ட கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்க வேலைய பூரா இந்த பாக்டீரியாவுடைய விஷயம் தான். இந்த பாக்டீரியாங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்த்துக்கங்க.